பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இதோ ஏதாவது இறுதியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னோடய நேம் வந்து பழைய நேம் பிரசன்னா, நியூ நேம் வந்து அப்துல் ரசாக். இஸ்லாத்துக்கு வந்து 4 வருடங்கள் ஆகுது. இந்த இஸ்லாத்தில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது இஸ்லாம்ன்றது வந்து ஒரு கடல் மாதிரி. அது வந்து நம்ம கற்றுக்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புதுசாக வந்து இது பண்ணிகிட்டே இருப்போம். அதில் முக்கியமாக இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, இஸ்லாம் சார்ந்த ஒழுக்கவியல். இஸ்லாம் வந்து நமக்கு எந்த மாதிரி வந்து ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்த வளர்ச்சி வந்து மிக அதிவிரைவாக போயிட்டுருக்கு. இப்போது அதில் வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம இந்திய மக்களுக்கோ இந்த உலக மக்களுக்கோ நல்லது இருக்கா அப்படின்னா, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதில் வந்து நல்லதை விட கெட்டது தான் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து டிவி இருக்குது, அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட நெட்வொர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் வந்து இணையதளங்கள் நிறையா இருக்குது. இதில் வந்து நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னா, நல்லதை விட கெட்டது தான் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒன்று. இப்போ வந்து அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனுடைய வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சூரத்துல் தீன் 95வது அத்தியாயம் 4வது வசனம். அதில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாம் மனிதனை மிக்க அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம். அதே மாதிரி 95 அதே வசனம், அடுத்த வசனம் வருது, அவனுடைய தீய நடத்தையின் காரணமாக பின்னர் அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவராக ஆக்கினோம். இப்போ வந்து ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா பெர்த் முஸ்லீமாகவே இருக்கார். அவங்களுடைய வாப்பா, அவங்களுடைய ஒரு 2-3 சந்ததிகள் வந்து இஸ்லாத்துக்கு தழுவிப்பாங்க. அப்படியே ஒரு தொட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க வாப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த கபூர் வணங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த என்ன சொல்கிறதுனா வழிகெடுத்து வழிகேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் தவிர்த்து மற்ற யாராவது நம்ம வந்து இறைவனாக எடுத்து வணங்குறோம் அப்படின்னா அதுதான் வழிகேடு. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும், நம்ம வந்து வேதம் என்ன சொல்லுது, நம்மளுடைய வேதம் அதே மாதிரி வந்து நம்ம சஹாபாக்கள்லாம் எப்படி வந்து பின்பற்றியிருக்காங்க அதை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து இணைவைப்பு இல்லாமல் கரெக்டான, அதாவது அந்த இணைவைப்பில் இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு நேரான வழி கிடைக்குது அப்படின்னா அந்த நேரான வழியில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது அந்த 95வது அத்தியாயம் 5வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய தீய நடத்தையின் காரணமாக நம்ம வந்து அவனை வந்து தாழ்ந்தவளையும் தாழ்ந்தவனும் ஆக்கிறோம். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறானோ அதுபடி நடக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வட்டி வந்து ஹராம் அப்படின்றான். ஹராம்னு தெரிஞ்சும் நான் போய் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மக்கள் ஏதாவது இது வந்து நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து இஎம்ஐயில் கிடைக்குது. இஎம்ஐயில் வட்டி போடுறான். அது வந்து ஹராம்னு நமக்கு தெளிவாக கண்கூடாக தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு தெரியுது, இருந்தாலும் நமக்கு வந்து டக்குன்னு இப்போதைக்கு ஃபண்டு கிடையாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சரி மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு திருமணத்துக்கு போகிறோம். அந்த திருமணம் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஒரு கிராண்டாக பண்ணுறாங்க, நிறைய செலவுகள் பண்ணி ஆடம்பரம் பண்ணி பண்ணுறாங்க. அந்த திருமணத்துக்கு போய் நம்ம கலந்து போயிட்டு நம்ம போய் இது பண்ணுறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா மூலிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எளிமையாக நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் அதிக அபிவிருத்தி தரக்கூடியது. இறைவனுடைய பார்வையில் அது நிறைய அபிவிருத்தி தரக்கூடியதுன்னு சொல்கிறாரு நபிகள் நாயகம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆடம்பரமாக லட்சமாக கோடியாக செலவு பண்ணி இது பண்ணுறோம். ஒரு இஸ்லாமியர்கள்லேயே வந்து ஒரு சில பேர் அதை இஸ்லாத்தை அறியாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நபிகள் நாயகத்துக்கு வந்து மாறு செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற மாதிரி தான். அதனால் வந்து நம்ம அந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ அதான் அதை சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி வந்து அல்லாஹ் தஆலா சொல்லும்போது நம்ம அதை படி நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா அல்லாஹ் தஆலா வந்து முத்திரை கட்டுருவான், சீல் அடிச்சிருவான்.
இவன் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான், எல்லாமே கொடுத்துருக்கேன், எப்படி வாழணும் அப்படின்னு, எப்படி எங்கெங்கே போகணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே உனக்கு வந்து அந்த சிப்பை கொடுத்துருக்கான். இந்த சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நன்மையையும் தீமையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு சிப்பை வந்து அல்லாஹ் தஆலா நம்ம டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்கான். அது இஸ்லாமியர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இல்லை யகுதிகளாகட்டும், பௌத்தர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவு பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக இப்போ வந்து பகுத்தறிவு மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து இது என்னது அப்படின்னு கேட்டால், இது வந்து லேப்டாப்பு, இது வந்து குரானு, இது வந்து மவுஸு, இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரியுது. இப்போது இது வந்து இது பகுத்தறிவு மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் இது சொல்ல முடியாது. பகுத்தறிவு வச்சவங்கலாம் வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து பெரிய லெவலில் வந்துட முடியாது. இந்த பகுத்தறிவை வச்சுட்டு நன்மையும் தீமையும் வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ அதான் சொல்கிறான், தீய நடத்தையின் காரணமாக பின்னர் அவனை தாழ்ந்தவர்களையும் தாழ்ந்தவன் ஆகிறோம். இதனால தான் சொல்கிறான், நீங்கள் வந்து அந்த குரானையும் அந்த ஹதீஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மிக அதிக செலவு பண்ணி திருமணம் செய்கிறாங்க இல்லையா, அது அந்த மாதிரி திருமணத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அது வந்து வழிகேடு. அந்த இதில் போனோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தீய வழியில் தான் போய் சேரும். அதே மாதிரி வந்து அதாவது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வந்து என்ன வேறுபாடு அப்படின்னா, மனுஷன் வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இப்படிதான், அதாவது இந்த இடத்துக்கு இந்த மாதிரி போகணும், இந்த இடத்துக்கு இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு அந்த இது இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ மிருகத்துக்கு என்னன்னா, மிருகத்துக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியாது. அதுதான் வந்து மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்க அறிவு அதுதான். அதே மாதிரி வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். இப்போ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் உச்சக்கட்டத்தில், அறிவியல் விஞ்ஞானம் வந்து உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஆனால் அந்த இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து அவன் வந்து அந்த வழிக்கு வரமாட்டான். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் இருக்கார். கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் உலகத்தில் என்ன நடக்குது எல்லாமே தெரியும், எல்லா மொழிகளும் கற்று வச்சிருக்காரு, அறிவார்ந்த விஷயங்கள் அவ்வளோது பேசுகிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு இறைவனுடைய கிடைக்குதா? கிடைக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒன்றுமே ஒரு கிராமத்தில் இருப்பார், ஒரு விஷயம் கூட தெரியாது, ஆனால் அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா இதாயத்தை கொடுத்துருப்பான். அவனுக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது, ஆனால் அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்துருப்பான். இப்போ இதுதான் வந்து அல்லாஹ் தஆலா வந்து யார் அதை சொல்கிறான், நீங்கள் நான் யாரை நாடுறேனோ அவனுக்கு தான் ஹிதாயத்து என்னுடைய அருள் கிடைக்கும், மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன். உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மனித உருவில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல் ஹிக்ஸான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல் ஹிக்ஸான் அப்படின்னா நல்லறம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லறம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ரிப்ளை பண்ணுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, நல்லறம் அப்படின்னா அல்லாஹ் வந்து என்னைய பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி வாழ்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபு, அதுதான் வந்து நல்லறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுறது வந்து நம்ம இஸ்லாமியர்களுடைய கடமை. ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு கிளாஸில் இருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், கிளாஸில் இருக்கோம், ஒரு கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பேச்சு வாக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கோர்த்து நம்ம இஸ்லாத்தை வந்து பேசணும். அந்த இடத்துல இஸ்லாத்தை தனியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் போயிட்டு இந்த இடத்துல தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது கூட நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? மனிதனுடைய முதல் ஆசிரியர் அல்லாஹ் தான். இது சகோதரர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து படைச்சிட்டு இந்த பொருள் என்ன இந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டான். வந்து எல்லாமே வந்து சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லாமே சொன்னாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதாவது 22வது அத்தியாயம் 30வது வசனம் சூரா அல் பக்ராவில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி நான் பூமியில் பிரதிநிதியாய்
படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு வந்து மலக்குகள் என்ன சொல்கிறாங்க, ரத்தத்தை ஓட்டக்கூடிய, அதாவது ஒரு ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு மக்களையா நீ வந்து படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலக்குகள் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அறியாத விஷயத்தையும் நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்புறம் வந்து அதே மாதிரி வந்து மாற்று மத நண்பர்களை வந்து நம்மளை பார்க்குறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து யார், நம்ம இஸ்லாமியர்கள்னா யார், இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்மளுடைய தாவா வந்து அதிகப்படுத்தணும். அதனால் வந்து நம்ம தாவாக்களை வந்து அதிகமாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்குது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய ஓரிரை கொள்கையை வந்து எப்படி சொல்லணும்னா, டைரெக்டாக போய் ஓரிரை கொள்கையை சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வச்சு, அந்த யூதர்களுடைய சதியை வச்சு நம்ம வந்து இந்த ஓரிரை கொள்கையை வந்து நம்ம சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.